We welcome you all once again in the precious name of our Lord and Savior Jesus Christ. It's good to be here, and may the Lord bless you. We are going to look into the Word of God today. Thank and praise God. Worship is a place where you can. It's like it's charity. Worship means it's you freely giving yourself for God. And that's now we are worshiping here to the Lord with our songs and praises. But every act of love, every act that we give ourselves to others is an act of worship. Amen. So may the Lord bless you. எல்லோரையும் இயேசுவின் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவான நாமத்தில் வரவேற்கிறோம். ஆராதிக்கிறது என்பது நாம் தேவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறது. இந்த இடத்தில் நாம் பாட்டுக்களை பாடி நாம் ஆராதிக்கிறோம். அதோடு கூட நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் தேவனுக்காக நாம் நம்மை கொடுப்பது நாம் தேவனை ஆராதிப்பதாக இருக்கிறது. That's an act of worship. அதுதான் ஆராதிக்கிறது செயலாக இருக்கிறது. Let everyone who sang here and we praised and thanked the Lord, let us also give ourselves to the Lord in every areas of our life, so that all our being will be acts of worship in front of the Lord. இந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரும் பாடி ஆராதித்தோம் தேவனை. ஒவ்வொருவரும் நாம் நம்மளுடைய நம்மையே நாம் தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் தான் தேவனை ஆராதிக்கிற செயலாக இருக்கிறது. So today we are going to look into the keys of the kingdom of heaven. இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை குறித்து பார்க்க போகிறோம். We are looking into it for quite some time. நாம் கொஞ்ச நாட்களாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். So when Jesus told to Peter, when he confessed that you are Christ, the Son of the living God, when Peter confessed it, when he gave a great confession, இங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் கேட்கும் பொழுது, பேதுரு நீரே தேவனுள்ள ஜீவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது, blessed are you Simon Bar-Jonah, for flesh and blood has not revealed to you, but my Father who is in heaven. In Matthew chapter 16 and verse 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். How many of you confess that Jesus is the Lord, Jesus is the Messiah, Jesus is the Christ, because of a compelling revelation that has come from God? எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவே தேவன், இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் அறிக்கை இடுகிறீர்கள்? அது உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வெளிப்பாட்டிலிருந்து வருகிற அறிக்கையாக இருக்கிறது. Many of them confess that Jesus is Lord because of our ancestral knowledge, the knowledge from our parents and grandparents and people like that. So we are all trained to confess that Jesus is the Lord. நாம் பல பேர் இங்கே நம்ம இயேசுவே தேவன் என்று நாம் அறிக்கை இடுகிறோம். அது நம்மளுடைய பரம்பரையிலிருந்து, நம்மளுடைய மூதாதையர்களிடமிருந்து வந்ததாக இருக்கிறது. நாம் முக்கியம் அதில் அதை அறிக்கையிடுவதற்கு நாம் உந்தப்படுகிறோம். But how many of us are now saying that Jesus is the living God, he is the Messiah, he is Son of the living God, because of a great revelation that you are receiving from God's word, and that revelation is being emphasized day to day, revelation upon revelation? எத்தனை பேர் இங்கே தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடிலிருந்து இயேசுவை நீரே தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை எடுக்கிறீர்கள்? So apostle Jesus was more than willing, happier to build his church upon Peter's confession. இயேசு கிறிஸ்து மிகவும் சந்தோஷமாக பேதுருவினுடைய அறிக்கையின் மேல் சபையை கட்ட அவர் விரும்புகிறார். You and me are all living stones in the temple of God. தேவனுடைய ஆலயத்தில் நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். So when you say living stones, ஜீவனுள்ள கற்கள் என்று சொல்லும் பொழுது, there are also dead stones. அப்படி என்றால் அங்கே மரித்த கற்களும் உண்டு. A stone can be dead or living. உயிரற்ற கற்களும் உண்டு, ஜீவனுள்ள கற்களும் உண்டு. But the Lord wants to build his church with living stones. ஆனால் தேவன் ஜீவனுள்ள கற்களை கொண்டு அவர் சபையை கட்ட விரும்புகிறார். So living stones are the one who gets a revelation from the Lord to now reaffirm his confession and to make confessions because of his revelation. ஜீவனுள்ள கற்கள் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாட்டிலிருந்து அறிக்கையிட்டு அந்த வெளிப்பாட்டை அது இன்னும் உறுதியாக்குகிறது. And Jesus loved the confession of Peter. பேதுருவினுடைய அந்த அறிக்கையை இயேசு மிகவும் நேசித்தார். Jesus loved Peter. இயேசு பேதுருவை நேசிக்கிறார். Jesus heard lots of words from Peter. பேதுருவிடமிருந்து நிறைய வார்த்தைகளை இயேசு கேட்டார். But a confession that came out of a revelation that flesh and blood has not revealed, but the Father in heaven has revealed to Peter that Jesus is the Messiah, the Son of the living God, and
Jesus was ready to build his church upon that confession. ஆனால் பேதுருவனுடைய அறிக்கை அவனுடைய மாம்சத்தின் ரத்தத்தின் மூலமாக வராமல் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் வெளிப்பாட்டின் மூலமாக வந்த அந்த அறிக்கையின் மேல் இயேசுவானவர் ஆயத்தமாக இருக்கிறார் சபையை கட்ட. Jesus can build his church upon your and my confession as well. இயேசு உங்களுடைய என்னுடைய அறிக்கையின் மேலும் சபையை கட்ட முடியும். I don't think he can build his church on your and my complaints and murmuring. நான் நினைக்கவில்லை உங்களுடைய என்னுடைய குறைகளிலிருந்து முணுமுணுக்கிறதிலிருந்து அவர் சபையை கட்ட விரும்புகிறார். But he can build his church upon your and my true confession. ஆனால் உங்களுடைய என்னுடைய உண்மையான அறிக்கையின் மேல் இயேசு அவருடைய சபையை and it didn't stop there. அங்கே நிப்பாட்டவில்லை. Here in verse 19 he is saying, and I will give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. 19வது வசனத்துல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். So he said that he will give the key, Peter the keys of the kingdom of heaven. அவர் பேதுருவுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுப்பேன் என்று சொல்கிறார். He says not one key, ஒரு சாவி அல்ல, but I would believe it's plural, it's keys of the kingdom of heaven. அது பல சாவிகளை குறிக்கிறது, திறவுகோல்கள். It is not for him to enter the kingdom of heaven, but he is already in the kingdom of heaven, in the kingdom of God, for him to now unlock things that belong to the kingdom of heaven down in this earth where he is living. அது பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைகிறதற்கான திறவுகோல் அல்ல, அவர் பரலோக ராஜ்யத்தில் தான் இருக்கிறார், ஆனா பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை இந்த பூமியிலே திறப்பதற்காக உள்ள சாவிகள். When you now at this moment give your life to the Lord Jesus Christ and you believe that he is the Lord and Savior, you and me have access, you can enter the kingdom of God. இந்த நேரத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் விசுவாசித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கான நுழைவாயில் உண்டு. When Jesus was saying to Nicodemus, he said that unless you are born again or born of the Spirit, you cannot see or you cannot enter the kingdom of God. இயேசு நிக்கோதேமியிடம் சொல்லுகிறார், நீ மீண்டுமாக ஆவியில் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீர் நுழைய முடியாது என்று. So you and me, when you have submitted your life to the Lord and you are now saying, Lord, I am yours, Lord, I am the one, I have something within me that is of you, and now I want to live according to that is born again. So when you confess, when you give your life to the Lord Jesus, you have entered the kingdom of heaven. நீங்கள் இந்த வேளையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனே நான் எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. But once you are in the entered the kingdom of God, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைந்தவுடன், when you are in the kingdom of God, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது, the Lord doesn't want us to be strangers or like aliens in the kingdom of God. பரலோக ராஜ்யத்தில் நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்க தேவன் விரும்பவில்லை. But he is giving us the keys of the kingdom of heaven. ஆனால் அவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நமக்கு கொடுக்கிறார். Many of the times we might just waste our life like thinking about being aliens and strangers in the kingdom of God. பல நேரங்களில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறோம். நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் நம்மை அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் நினைத்துக்கொண்டு. But here the Lord is giving us the keys of the kingdom of heaven. ஆனால் இங்கே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். Being in the kingdom of God, the Lord wants us to equip us with his knowledge of the kingdom of God so that we can walk in this earth. நாம் பரலோக ராஜ்யத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நாம் பரலோக ராஜ்யத்தின் எல்லா காரியங்களையும் நமக்கு அவர் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அப்பொழுது நாம் இந்த பூமியில் நடக்க முடியும். That's why the Lord's prayer says, let your will be done on earth as it is in heaven. That is the Lord's prayer that he taught his disciples to pray all the time. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படியாக கற்றுக் கொடுத்தால், பரலோக ராஜ்யத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல இந்த பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று. Now when Jesus was speaking to his disciples in Luke chapter 22, you can see, லூக்கா 22ல நீங்க பார்க்கலாம், இயேசு அவருடைய சீஷர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். In Luke chapter 22 he is now saying that I bestow upon you the kingdom just as my father bestowed one upon me. லூக்கா 22:29 ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். So now you can see here that the disciples were arguing about who is great in the kingdom of God.
இங்கே சீஷர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர்கள் என்று அவர்கள் வாதாடி Now கொண்டிருக்கிறார்கள். they are thinking that who is now going to sit near Jesus Christ, who is going to sit like closest to him so that they are of higher position, greatest. அவர்கள் நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் யார் உட்கார போகிறார்கள், அப்பொழுது அவர்கள் வந்து பெரிய பதவியில் இருப்பார்கள் என்று அவர்கள் But நினைக்கிறார்கள். now he is saying to his disciples இப்பொழுது அவர் சீஷர்களிடம் from verse சொல்லுகிறார், 28, but you are those who have continued with me in my trials. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடே கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. And verse 29, and I bestow upon you a kingdom just as my father bestowed one upon me. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். So here he is giving us a kingdom. The Lord is now saying that I am bestowing upon you a kingdom. I am now placing upon you a kingdom. இங்கே தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். What do you all remember what was the first like sort of last week what did we see the keys of the kingdom of heaven was? நாம் போன வாரம் என்ன பார்த்தோம்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை முதலாவது என்ன பார்த்தோம்? When you belong to a kingdom, நீங்கள் ஒரு ராஜ்யத்தில் சார்ந்திருக்கும் பொழுது what is the first thing that you think is of most important for you? எது முக்கியமாக நீங்க பாப்பீங்க, மிகவும் முக்கியமானது உங்களுக்கு? Citizenship in that kingdom. அந்த ராஜ்யத்தின் குடியிருப்பு உரிமை. Apostle Paul was now he did all of God's work all until Rome because of the Roman citizenship he had. அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய ஊழியங்களை ரோமாபுரி வரைக்கும் அவர் செய்தார், ஏனெனில் அவர் கையில இருந்த அந்த குடியிருப்பு உரிமையை He used the citizenship that he have of the kingdom of heaven to the maximum. அவர் கையில இருந்த அந்த பரலோக ராஜ்யத்தின் குடியிருப்பு உரிமை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அளவு When a kingdom has been bestowed upon you, அந்த ராஜ்யம் உங்கள் மேல் ஏற்படுத்தும் பொழுது you are one of the main trump card that you have is your citizenship in the kingdom of heaven. உங்க கையில இருக்கிற ஒரு அந்த முக்கிய குறிப்பு என்னவென்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் குடியிருப்பு உரிமை உங்களிடம் இருக்கிறது. And you are having that citizenship and you can go, the power of that kingdom, the authority of that kingdom can be established even in a different land through the citizenship that you have. உங்க கையில இருக்கிற அந்த குடியிருப்பு உரிமையின் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த தேசத்துக்கு, வேறு தேசத்துக்கு போனாலும் நீங்கள் அதில் நிலைநாட்ட முடியும். Do you not know that when you go to another land and if you are in trouble or one sort of situation, you are a citizen of which country is the one that gains you respect? நீங்கள் வேறு தேசத்துக்கு போய் அங்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்றால் நீங்கள் எந்த தேசத்தின் குடியிருப்பு உரிமையை வைத்திருக்கிறீர்களோ அந்த தேசம் உங்களை உரிமை எடுத்துக்கொள்ளும். If you have citizenship in the kingdom of United Kingdom, then you go and be stuck in any other country, you just say that you are a citizen of United Kingdom, there will be a different respect that comes for you. உங்க கையில வந்து இப்ப யூகேயோட சிட்டிசன்ஷிப் உங்க கையில இருக்கும் பொழுது நீங்கள் வேற தேசத்துல போய் எங்கேயாவது மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நான் யூகேயின் சிட்டிசன்ஷிப் வைத்திருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு மரியாதை கிடைக்கும். And then if a call comes here that one of your citizens is being held up in another land, immediately there will be calls from here, delegations, this and all to come and release us from there. அங்கிருந்து உங்களுடைய யூகே தேசத்துக்கு ஒரு போன் கால் வந்து உங்களுடைய தேசத்தின் குடியிருப்பு உரிமை ஒரு ஆளை இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா உடனே இங்க உள்ளவங்க அதிகாரிகள் எல்லாம் அங்க போய் விடுவிக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. Did you not see that in all the cases of Afghanistan and Israel and Gaza and all, if you are a UK citizen, a helicopter from UK went to those countries to now pick up their citizens and bring them back here. And every other citizens left there itself. நீங்க பாத்துக்கிட்டீங்களா ஆப்கானிஸ்தான், காசா, கேக்குறீங்களா, கேள்விருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா? Have you heard about this? இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான், இஸ்ரேல், காசா எல்லா இடத்துலயும் வந்து அவங்க வந்து யூகே சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க அவங்க அங்க போய் ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா உடனே இங்க இருந்து ஹெலிகாப்டர் அனுப்பி அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வருவாங்க, மத்தவங்க எல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. So the citizenship of a country, the power and the authority of that citizenship matters. And in a worldly sense I am saying now. உலக பிரகாரமாக நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல உள்ள அந்த ஒரு தேசத்தினுடைய குடியிருப்பு உரிமை அதனுடைய அதிகாரமும் வல்லமையும் அது முக்கியமாக இருக்கிறது. Now that's not the main point I am saying. The main point for us is because we are citizens of the kingdom of heaven, kingdom of God. முக்கியமான குறிப்பு என்னவென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் குடியிருப்பு உரிமையை பெற்றிருக்கிறோம். So wherever we are, that is our citizenship that matters first. And that is where the power and the authority is.
எங்கே எல்லாம் நாம இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளுடைய குடியிருப்புரிமை முக்கியமானதாக இருக்கிறது. அதில் தான் வல்லமையும் அதிகாரமும் And we இருக்கிறது. are called to use our citizenship. நாம் அந்த குடியிருப்புரிமையை உபயோகப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Whether in this land within the kingdom of heaven or taking the kingdom of heaven especially down to earth, you need that citizenship. அது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த குடியிருப்புரிமை தேவை. Our citizenship is in the kingdom of heaven. நம்மளுடைய குடியிருப்புரிமை பரலோக ராஜ்யத்தில். But we are living in this earth. ஆனால் நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம். We are living in this world. இந்த உலகத்துல with the systems of this world and things in this earth. இந்த உலகத்தின் அமைப்புல இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now for us to bring the kingdom of heaven down here to earth and live as children of God with the kingdom of heaven that is upon us, then we surely need to use that citizenship. We need to walk in that power and authority and access of that citizenship. நாம் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு நாம் கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தில் வாழ்வது போல இங்கே வாழ்வதற்கு நமக்கு நிச்சயமாக அந்த குடியிருப்புரிமை தேவை. Now that was a key that we saw last week. அந்த திறவுகோலை நாம் போன வாரம் பார்த்தோம். Now we are going to look into another key of the kingdom of heaven. இன்றைக்கு நாம் இன்னொரு திறவுகோலை பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். அது மிகவும் முக்கியமானது. You cannot deny that you didn't have this key. நீங்க மறுதலிக்கவே முடியாது உங்களுக்கு இந்த திறவுகோல் இல்லை என்று. Okay, citizenship, at least you will say that I didn't see that one thing in my life at all. But this key which I am going to say, you cannot deny that you don't have that key. நீங்க குடியிருப்புரிமையை நீங்க சொல்லலாம், இப்படி சொல்லலாமா இருக்கலாம், ஓ எனக்கு அது தெரியாதே என்று. ஆனால் இந்த திறவுகோலை நீங்கள் மறுதலிக்கவே முடியாது. Because or you can say that I have not used that key, I have ignored that key, I have not given importance to that key, you can say, but you cannot say that you don't have that key. நீங்க சொல்லலாம், நான் அதை அந்த திறவுகோலை நான் பயன்படுத்தவில்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அதை மறுதலித்தேன் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் உங்கள்ட்ட இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. It is a key of the word of God. அது தேவனுடைய வார்த்தையின் திறவுகோல். How many of you don't have this key? எத்தனை பேருக்கு இந்த திறவுகோல் இல்லை? You know, if you don't have, surely we have access to that key. See, very easily you can get it. You already got it. I'll help you search it, if you want. அது நமக்கு மிகவும் சுலபமாக நமக்கு அது கிடைக்கும். நாம உங்களுக்கு இருக்கிறது அது. எந்த ஜோப்ல நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு வேணா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சு தரேன் உங்களுக்கு. In which packet you have hide it today, maybe I'll find it. In which pocket you have hidden, I can help you take it out. Yeah. So you can see the key of the word of God. தேவனுடைய வார்த்தையான அந்த திறவுகோல். When I say word of God, also I mean scripture, which is a written word of God as well. நான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது வேத வாக்கியம், எழுதப்பட்ட வார்த்தை. There is authority in the word of God. அந்த தேவனுடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு. I don't think anyone will deny that there is authority in the word of God. தேவனுடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு என்பதை நான் நினைக்கவில்லை. You might know in the knowledge level or like in what, but in the experience level, you may not have sometimes used that key, or you may not be so patient enough to actually try using it and see what is happening. உங்களுக்கு அதை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அதை உபயோகப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் அதை உபயோகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யாமல் இருந்திருக்கலாம். But there is authority in the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு. So the English word for authority means, authority means one of the main part of the authority is that word called author. அந்த அதிகாரம் என்கிறது ஆங்கில வார்த்தையில பார்த்தோம்னா அது முக்கியமான பகுதி அந்த எழுத்தாளர், ஆசிரியர், அதிலிருந்து வருகிறது. So the authority in the word of God is because of the author. அந்த அதிகாரம், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த அதிகாரம் அது எழுத்தாளரிடமிருந்து வருகிறது. If the author is not given importance, then the authority is not there. அந்த எழுத்தாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது அந்த அதிகாரம் அங்கே இல்லை. If the author is not given importance, you take that author of authority and you put a P and put PT. See, the author is the main authority for the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு அந்த எழுத்தாளர் தான் மிகவும் முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது. This pity and all I just told as a joke. Okay, now don't go and search that in the Bible or something like that. So I'm just saying, but the authority means the main thing of the authority of the word of God is the author. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியமான அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னா அது அந்த எழுத்தாளரிடமிருந்து. In 2 Timothy chapter 3 and verse 16, there's a very common verse, that we can see about. It says about the scripture, which is a written word of God. 2 தீமோத்தேயு 3:16 அது மிகவும் பொதுவான வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை குறித்து எழுதினது. All scripture is inspired by God and is useful for teaching, for reproof,
for correction, and for training in righteousness, so that everyone who belongs to God may be proficient, equipped for every good work. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. So when it says about scripture, that word, it is a written word of God. இங்கே வேத வாக்கியங்கள் என்று சொல்லும் பொழுது அது எழுதப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய The வார்த்தைகள். word of God, Jesus is the word of God. We saw it before. Might be we can touch it at some point. Or if we say word of God, the Lord speaks the word. Whatever the Lord spoken, which is written down, is scripture. தேவனுடைய வார்த்தை இயேசுவே வார்த்தையாக இருக்கிறார், அதை நாம் பார்த்தோம். இன்று தேவனுடைய வார்த்தை, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அது வேத வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகிறது. So you can see here that it says all scripture. இங்கே வேத வாக்கியங்கள் எல்லாம். Don't focus on just some of the well-known scriptures and think that this is what is the scripture. Because we all have favorite well-known scriptures right from childhood, or which we have heard here and there and noted some, and we only know that scripture and we try to use that scripture. It is not like, don't put yourself in a box like that. It is not like a mantra that you can use. நமக்கு மிகவும் தெரிந்த சில வேத வாக்கியங்கள் நமக்கு தெரியும், சில வசனங்கள் நமக்கு தெரியும். நாம் சிறு வயதிலிருந்து அதை நாம் படித்திருப்போம், அதை தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை போட்டு அதுதான் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். Here Apostle Peter, when he is saying in 2 Peter chapter 1 verse 20 and 21, he is saying in 2 Peter chapter 1 verse 20 and 21, he is saying, first of all you must understand this, that no prophecy of scripture is a matter of one's own interpretation, because no prophecy ever came by human will, but men and women moved by the Holy Spirit spoke from God. 2 பேதுரு 1:20-21 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். So here he says that no prophecy of scripture is a matter of one's own interpretation, no human interpretation. இங்கே சொல்லப்படுகிறது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று. Now what is he saying? He is saying because no prophecy ever came by human will. இங்க என்ன சொல்கிறார்? தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்துல மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. Might be a person can be a false prophet and give a false prophecy. I am not saying that. They can give a false prophecy. ஒரு மனிதன் அவன் பொய்யான தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அவன் பொய்யான வார்த்தையை அவன் சொல்லலாம், தீர்க்க தரிசனத்தை சொல்லலாம், அதை சொல்லவில்லை. But none of the words in the scripture has come by human will. ஆனால் வேத வாக்கியத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் அது மனுஷனிடத்திலிருந்து வரவில்லை. That our Lord is assuring. அதை தேவன் உறுதியாக சொல்கிறார். The interpretation that you see from here might be human beings or whatever thing, depending on whatever we say, can sometimes give a false thing or unknown ignorant thing. பிரசங்கம் பண்ணும்போது நாம் நம்மளுடைய வேறு வேறு விதமாக நாம் அதை பிரசங்கம் பண்ணுவோம். தப்பாக கூட இருக்கலாம். It will be even false. It can even be false. அது தப்பாக கூட இருக்கலாம். But none of the scripture that is there in this, none of the words that are there in the scripture has come, nothing has come because of human will or human interpretation. ஆனால் இந்த வேத வாக்கியத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் ஒன்று கூட அது மனுஷனுடைய சித்தப்படி, மனுஷனுடைய எண்ணத்தின்படி வரவில்லை. The author behind everyone who wrote this Bible, the scripture word, the author was the Holy Spirit. யார் இந்த எழுதின ஒவ்வொரு இந்த வேத வாக்கியங்களுக்கும் பின்பாகவும் அந்த எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். So in this Bible there are 40 authors. இந்த வேதத்துல 40 எழுத்தாளர்கள், 40 people wrote the word of God. 40 பேர் இதை எழுதினார்கள். Take all these books, if you see, there are 40 people, like John, Peter, Mark, Luke, Moses and Ezekiel, Jeremiah, everything, 40 பேர், யோவான், பேதுரு, மத்தேயு, அந்த மாதிரி 40 பேர். And the year span was across 1600 years. 1600 வருடங்களில் அந்த இடைவேளைக்குள் அது எழுதப்பட்டது. That means one author surely could not have lived 400 years. So whatever one author has written, after years and years, there is another author who has also written another part, another word, but
both are matching each other. Whatever is said here might have been a continuation here or whatever, but whoever and different parts of the land, but you can see that only one author, one person is been speaking to all, because it's all coming supporting each other right from Genesis to Revelation. இந்த 1600 வருஷத்துல அவங்க முதல்ல எழுதினவங்க, அவங்கள அதுக்கு அடுத்து எழுதினவங்களும் அதோட அதை வந்து அது ஒப்பிடுகிற மாதிரி தான் அவங்க எழுதுகிறார்கள். அந்த மாதிரி எத்தனை பேர் அந்த முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க எழுதியிருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு எழுத்தாளர், அவர் பரிசுத்த ஆவியானவர் தான். So it was the Holy Spirit, the Spirit of God who was speaking to all these people who wrote, and that's why we get the Bible which is so much connected from the first to the last. இது எத்தனை பேர் எழுதியிருந்தாலும் எல்லோருக்குமே பரிசுத்த ஆவியானவர் தான் அவர்களுடன் பேசி அவர் எழுதுகிறார். அதனால்தான் நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. The men who wrote the Bible were weak. அந்த எழுதின அந்த மனிதர்கள் வந்து அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள். They made mistakes in life. அவர்கள் வாழ்க்கையில் வந்து பல தவறுகளை செய்து. The Bible even records the mistakes of those people. அந்த எழுதினவர்களுடைய தவறுகளை கூட வேதம் அதில் The Bible records the sins of those people. அந்த ஜனங்களுடைய பாவங்களை கூட அந்த வேதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. You know, for example, David who wrote all these psalms and everything, his sins are also recorded in the Bible. தாவீது சங்கீதத்தை எழுதினவர், அவருடைய பாவங்களும் அந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It is but whatever they have written, even though they were weak and even though they did mistakes and they were sinful, no one can now come and say that because they are weak and sinful, whatever they wrote is also not right. That cannot be said, because the Lord is now the author for them all is the Holy Spirit. அவங்க எழுதினவர்கள் அவர்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எழுதினதை அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள், பாவம் செய்தவர்கள், அதனால் அது வந்து அது சரியானது அல்ல என்று நாம் சொல்ல முடியாது. ஏனெனில் எழுதினது பரிசுத்த ஆவியானவர் பேசிதான் எழுதியிருக்கிறார்கள். One of the main truth in the Bible is it does not hide anything. ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் வேதத்துல எதையுமே அது மறைக்கவில்லை. You know, truth in itself means nothing should be hidden. நம் சத்தியம் என்று உண்மை என்று சொன்னாலே எதுவுமே மறைக்கப்படக்கூடாது. You know, because if the truth is not spoken, then there is something hidden. அந்த உண்மை பேசவில்லை என்றால் ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிறது. Even the people who are inspired to write the truth, even their hidden things were also revealed in that truth. அந்த எழுத உந்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால உந்தப்பட்டு எழுதுகிற எழுத்தாளர்கள் கூட அவர்களுடைய பாவங்கள் கூட அதுல எழுதப்பட்டிருக்கிறது. You know, you might ask a question today. நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். How is the Bible without any mistake, even if the people who wrote the Bible did mistakes? இந்த வேதத்தை எழுதின they sinned or did mistakes. வேதத்தை எழுதின ஜனங்கள் பாவம் பண்ணியிருக்கும் பொழுது, தவறு பண்ணியிருக்கும் பொழுது எப்படி வேதம் வந்து தவறு இல்லாமல் இருக்கும்? You know, that's a very common question you can ask. You know, the Lord says, you know, through David himself is speaking in Psalm chapter 12 and verse 6, he says, சங்கீதம் 12 and in verse 6 if you turn, 6வது வசனத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், here he says, you know, psalmist David is saying what the Lord spoke. He is saying here, the words of the Lord are pure words. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. Yeah, like silver tried in a furnace of earth, purified 7 times. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. So what is the word of the Lord? தேவனுடைய வார்த்தை என்ன? Are pure words, சுத்த சொற்களாய் இருக்கிறது. like எது மாதிரி? Silver tried in a furnace of earth or clay furnace. மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட purified 7 times. மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான. Now you have different objects. You have the silver, you have the fire clay, and you have the word of God that is coming. இங்கே வந்து உங்களுக்கு வந்து வெள்ளி இருக்கிறது, மண் குகை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. So who are the authors who wrote were this fire clay, furnace clay? You and me are like clay jars. You know, we have treasures in clay jars. That's what in the New Testament Apostle Paul says to the Corinthian church. So the one who wrote were simple, very normal clay jar type of men. இந்த எழுதினவர்கள் எல்லோரும் மிகவும் சாதாரணமான எளிதான ஒரு மண் குகையை போன்றவர்கள். And they were like
burned and purified 7 times with the fire. When I say 7 times, it's a term that they use, but they have been purified by the fire of the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினால அவர்கள் புடமிடப்படுகிறார்கள். And the metal, that silver, is the word of God. அந்த வெள்ளியானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. So through their life, through their everything, that the Lord has now purifying them, so that that pure word is being written. அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை புடமிட்டு அவர்களை சுத்திகரிக்கும் பொழுது அந்த சுத்த சொற்கள் எழுதப்படுகிறது. You and me will also know that நீங்களும் நானும் தெரிந்து கொள்வோம். when the Lord purifies us day to day, day to day, day to day in our life, even the words sometimes that we speak, the very word of the Lord itself will start becoming pure. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளை புடமிட்டு சுத்திகரிக்கும் பொழுது நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கூட அது சுத்திகரித்த வார்த்தைகளாக வருகிறது. Now all the scripture, this word of God has been written by these clay jars who have been purified by the fire of the Holy Spirit, whatever word. So they have all been so much carefully being given out and written. If there was anything wrong that had come out, the Lord would have somehow stopped it. இந்த வார்த்தைகளை எழுதின ஒவ்வொரு இந்த மண் குகை ஒவ்வொருவரையும் தேவன் புடமிட்டு சுத்திகரித்து அந்த கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை அவர் எழுத வைத்திருக்கிறார். அதுல ஏதாவது தவறு இருந்தாலும் தேவன் அப்பவே அதை நிப்பாட்டி இருப்பார். Because the author, the Holy Spirit, is so careful about these words. ஏனெனில் அந்த எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் கவனமாக இருக்கிறார். That is the authority of the scripture. அதுதான் அந்த வேத வாக்கியத்தின் அதிகாரமாக. That is the authority of the key, that is the word of God that you have in your hand. அதுதான் அந்த தேவனுடைய வார்த்தையின் அந்த அதிகாரம், அந்த திறவுகோல் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. And you can see that the authority of the word of God was firstly so much approved by no one other than Jesus Christ himself. அந்த தேவனுடைய வார்த்தை அந்த அதிகாரத்தை மிகவும் அதிகமாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இயேசு கிறிஸ்து. What is your attitude towards the word of God? உங்களுடைய மனப்பாங்கு என்ன தேவனுடைய வார்த்தையை குறித்து? Only one thing you need to now see is what was Jesus's attitude towards the word of God. இயேசுவினுடைய மனப்பான்மை என்ன தேவனுடைய வார்த்தையை குறித்து? He himself being the living word of God, what was his attitude towards the scripture which was the word of God, or the word that came from the Lord? What was the attitude? இயேசுவே அவரே ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறார். அவர் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தையை குறித்து அவருடைய மனப்பான்மை என்ன, மனப்பாங்கு என்ன? In John chapter 10, and if you read verse 35, யோவான் 10:34, you can read from verse 34 onwards. Here you can see that they were ready to stone Jesus. இந்த இடத்துல இயேசுவை அவர்கள் கல்லெறிந்து அடிக்க பார்க்கிறார்கள். And now Jesus is asking, now for what good works did I did that you are now coming to stone me? இயேசு கேக்குறார், நான் என்ன செய்தேன் என்னை நீங்கள் என்ன நற்கிரியை, what good works that I have done, and for which good work I have done that you are stoning me? நான் என்ன நற்கிரியை செய்தேன் நீங்க என்னை கல்லெறிகிறீர்கள்? Then the Jews are saying that we are not stoning you for any good works that you have done. ஆனால் இங்க யூதர்கள் சொல்கிறார்கள், நீ செய்த நற்கிரியைகளுக்கு நாங்கள் கல்லெறியவில்லை. But what he says in verse 33 is, but for blasphemy and because you being a man make yourself God. நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால். So now that was the accusation of the Jews against Jesus, saying that now you being a man, you are making yourself equal to God, and that is a blasphemy, and that is what it is, and you are saying the word of God. அவர்கள் என்ன சொல்கிறார், நீ மனுஷனா இருக்கிறாய், நீ மனுஷனா இருந்துகிட்டு நீ தேவனோடு உன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறாய், தேவன் என்று சொல்லிக் கொள்கிறாய், அதுதான் தேவதூஷணம் சொன்னது, அதுக்காக கல்லறிகிறோம். In verse 34, see Jesus' answer. 34 see Jesus' answer. Jesus answered them, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, is it not written in your law, I said you are gods? தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? This was a word in Psalms. Here Jesus is quoting. He is saying that, is it not written in your law, I said you are gods? தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? Now in the Old Testament you can see that in the Psalm of Asaph it says that everyone are gods. அங்க சங்கீதத்துல, பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல எல்லாருமே தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது. Then I say, why everyone are gods? எதற்காக எல்லோரும் தேவர்கள்? He is giving the explanation in verse 35.
35 அவர் If விளக்கம் he கொடுக்கிறார். called them gods to whom the word of God came and the scripture cannot be broken. ம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. So when they say gods in the Old Testament, whoever even received the word of God, they were like they received a word from God and they were speaking the word from God. So they are like gods. No, I'm saying not son of God or not like that, but they have something of God in them. They are gods. பழைய ஏற்பாட்டுல யார் எல்லாம் தேவனுடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ தேவனுடைய வசனத்தை பேசுகிறார்களோ அவர்கள் தேவர்கள் என்று So சொல்லப்படுகிறது. now Jesus is saying, see, you are saying that I man am now comparing myself to God, but don't you know in your Old Testament that whoever received the word of God itself is calling as gods? But then in verse 35 he is saying, இங்க அவர் இயேசு சொல்லுகிறார், நீ நான் மனிதன், நான் தேவர் என்று சொல்கிறேன் என்று என்னை குறை சொல்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாதா, உங்களுடைய வேதத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று. And verse 36 he is saying, do you say of him, the Jesus, whom the Father sanctified and sent into the world, you are blaspheming? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? So they knew the law that whoever receives the word of God himself is called gods. With that it will be a small g, it's not a capital G as in giving emphasis as in God, our father or like son. But here it says you yourself who receive the word of God are called gods, but I was sanctified by the Father and I am coming here and I am giving the word of God, I being the word of God. Now you are calling me blaspheming. How is it happening? இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தேவர்கள் என்று உங்களுடைய வேதத்திலேயே எழுதியிருக்கிறது. இங்கே நான் பிதாவினால பரிசுத்தமாக்கப்பட்டு நான் இங்கே வந்து நானே வேத வசனமாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு வேத வசனத்தை கொடுக்கும் பொழுது நான் தூஷணம் சொன்னேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். And now verse 35 says, and the scripture cannot be broken. It will be in brackets. அது வந்து 35ல வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. So you can see Jesus' attitude towards scripture. The scripture cannot be broken. That was what the authority of the scripture. That was what the attitude of Jesus towards the written word of God. இப்ப பாருங்க, இதுல இயேசுவினுடைய மனப்பாங்கு வேத வாக்கியத்தை குறித்து. வேத வாக்கியம் தவறாததா இருக்க, அதுதான் இயேசுவினுடைய மனப்பாங்காக இருக்கிறது வேதத்தை குறித்து. So this scripture is the word of God that is recorded and it is written for you and me. இந்த தேவ வசனம் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்காகவும் எனக்காகவும், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்காகவும். God did many things that are not recorded in the Bible as well. தேவன் செய்த பல காரியங்கள் வேதத்திலையும் அது பதிவு செய்யப்படவில்லை. In the Gospel of John it says in the end that there are many things that Jesus did that was not recorded in the Bible. யோவான் புத்தகத்துல கடைசியில் அது சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சொல்லுகிறார், பல காரியங்கள் இயேசு சொன்னதை அது புத்தகத்தில் எழுதவில்லை என்று. But whatever is being recorded, he says, is for your and my benefit. That's what the word of God says. ஆனால் என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, அது உங்களுடைய என்னுடைய நலனுக்காக. Whatever is being written, the scripture is all that we need for our complete salvation, for our life in this earth, and for everything that we need to know about God and live. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற எல்லா வேத வாக்கியங்களும் அது நம்மளுடைய ரட்சிப்புக்காக, நாம் இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக எல்லாம் அது எழுதப்பட்டிருக்கிறது. So God wants us to accept and realize the authority that is there in the scripture. இந்த வேதத்துல உள்ள அதிகாரத்தை நாம் உணர வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And how did Jesus use the scripture? எப்படி இயேசு வேத வாக்கியங்களை உபயோகப்படுத்தினார்? Jesus was baptized. இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். Immediately after baptism, ஞானஸ்நானம் முடிந்த பிறகு what happened? Jesus was tempted by the devil. சாத்தானால சோதிக்கப்பட்டார். He was led by the Spirit into the wilderness. பரிசுத்த ஆவியால வனாந்தரத்துக்கு வழி நடத்தப்பட்டார். How Jesus went into the wilderness? எப்படி வந்து வனாந்தரத்துக்கு இயேசு போனார்? Planned. It was planned. அது திட்டமிடப்பட்டது. It was planned by God the Father. The Spirit of the Lord led Jesus into the wilderness to be tempted by the devil. தேவனால அது திட்டமிடப்பட்டது. தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு அழைத்து சென்றார், சாத்தானால சோதிக்கப்படுவது. And then it says in the end, after being tempted, அது சோதித்ததுக்கு பிறகு Jesus came out filled with the Holy Spirit.
இயேசு மீண்டுமாக வந்து பரிசுத்த ஆவியால filled with நிரப்பப்பட்டார். the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டார். So Jesus was led into the wilderness by the Spirit, Matthew chapter 3. மத்தேயு 3வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால வனாந்தரத்துக்கு வழிநடத்தப்பட்டார். And Jesus came out of the wilderness after being tempted by the devil, Luke chapter 4, and he says he came out filled with the power of the Holy Spirit. லூக்கா 4வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சாத்தானால சோதிக்கப்பட்டு வெளியே வந்த பிறகு அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டு வந்தார் என்று. When we are led by the Spirit, நீங்க பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படும் we will பொழுது surely face opposition, நிச்சயமாக நாம் எதிர்ப்புகளை பார்ப்போம். temptation from Satan, சாத்தானிடமிருந்து சோதனை. and we need to overcome these temptations இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். so that now we can now start moving in the power of the Holy Spirit. அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நாம் முன்னோக்கி Now செல்வோம். get this right. இதை You நீங்க need to சரியாக get this right in your mind. இதை உங்களுடைய மனதில் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். We are being led by the Spirit. நாம் பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுகிற When we are being led by the Spirit, நாம் பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படும் we பொழுது will face opposition. நாம் எதிர்ப்பை எதிர்நோக்குவோம். We will be tempted by Satan, சாத்தானால நாம் சோதிக்கப்படுவோம். and we need to overcome these temptations like Jesus, இயேசுவை போல நாமும் இந்த சோதனையை மேற்கொண்டு வர வேண்டும். so that now we can start moving in the power of the Holy Spirit. அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால முன்னோக்கி செல்வோம். Now how did Jesus do that? எப்படி இயேசு அதை செய்தார்? In the same Matthew chapter 4, if you read, மத்தேயு 4ல நீங்க பார்த்தீர்கள் என்றால், sorry, it was Matthew 4, okay, not Matthew 3, I told you. Matthew 4, you can see that the one of the voice that came from heaven in Matthew chapter 3 verse 17 was, "This is my beloved son in whom I am well pleased." That's what happened when Jesus came out of the water after being baptized. இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு அவர் தண்ணீரிலிருந்து மேலே வரும்பொழுது இந்த வார்த்தை 17வது மத்தேயு 3:17ல, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. So what did the voice that came exactly from heaven was? அந்த வானத்திலிருந்து வந்த அந்த வார்த்தை என்ன? "This is my beloved son in whom I am well pleased." இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். Now remember this word, "This is my beloved son in whom I am well pleased." That was a voice that came from heaven. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது வானத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். In Matthew chapter 4 verse 1 he says Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. மத்தேயு 4:1வது வசனத்துல இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே Now the tempter is coming to tempt Jesus. இப்ப அந்த சோதிக்கிறவன் இயேசுவை சோதிக்க வந்தான். Now what did the tempter say? இப்ப அந்த சோதிக்கிறவன் என்ன In சொன்னான்? verse 3 of chapter 4, 4வது அதிகாரத்துல 3வது வசனம். Now when the tempter came to him, he said, "If you are the son of God." அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். What did the voice came from heaven from the Father saying, "You are the son of God"? என்ன வானத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன சொல்கிறது? நீர் தேவனுடைய குமாரன் என்று. Now he is saying that if you are the son of God, இப்ப இங்க சோதனைக்காரன் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். then you command these stones to become bread. So the point is, he is being established and said as the son of God, and it is recorded in the scripture. Now Jesus is being tempted with the very promise that the law, assurance that the Lord gave, "If you are the son of God." இந்த இடத்துல வந்து இயேசு தேவனுடைய நேசகுமாரன் என்று அது சொல்லப்பட்டு, அது வேத புத்தகத்துல அது எழுதப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது சாத்தான் வந்து நீர் குமாரனாய் இருந்தால் என்று சொல்கிறான். See, our Lord is almighty. நம்மளுடைய தேவன் எல்லாம் வல்லவர். He can do anything, everything, lots of ways he will do things. அவர் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் அவரால செய்ய முடியும். But one thing I believe is everything that he wants to reveal of his ways is somehow recorded in the scripture. ஆனால் அவருடைய வழியில அவர் வெளிப்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாமே இதுல வந்து எழுதப்பட்டிருக்கிறது. The ways that he works, the numerous ways, even sometime in a letter or like some words has already been revealed in this whole scripture. அவர் எந்த மாதிரியான வழிகள், பல வழிகள், அவருடைய வழிகளை எல்லாமே இந்த முழு வேத வாக்கியத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. And it takes our whole lifetime, day to day, seeking the word of God and this very Spirit to help us know his ways. He will teach us one by one. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட அவருடைய வார்த்தையில் உள்ள வழிகளை நாம் கற்றுக்கொள்ள விரும்புவோம் என்றால் அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கிறார். And there are some principles in the Bible that Jesus himself has told that sometimes it is not goes well with the worldly ways at all. அதனால்தான் சில அந்த வேதத்தில் உள்ள சில உபதேசங்கள் அவர் இயேசுவே சொல்லுகிறார், இந்த உலகத்தோடு அது சரியாக போவதில்லை என்று. For those who have, more will be given.
யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு நிறைய கொடுக்கப்படும். This is a very kingdom principle. அது ராஜ்யத்தின் உபதேசம். For those who don't have, whatever they have will be taken out and given to the ones who have. யாருக்கு இல்லையோ அவர்களிடம் உள்ளதையும் எடுத்து மற்றவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். Is it saying about money? நீங்கள் பணத்தை குறித்து சொல்கிறீர்களா? No, it's not about money. It is your very thing that is saying here. For those who have, for those who are thirsty and have received even this much from him, for those who have, more will be given. That is you. It is the whole thing is with you. He has given the talents, he has given to you, and now he wants us to now walk with that thing, desire more, to learn more about his ways. More of his ways will be revealed to you and you can walk according to that. யாரிடம் உள்ளதோ என்றால் யாரு ஒருவர் அவர் தாகத்தோடு கேட்டு தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடுகள் இவ்வளவு கொஞ்சம் இருந்தால் கூட அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாஞ்சியோடு நீங்கள் கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். You know, one pattern I have seen for myself, now I'm not saying it's a pattern for everyone, and don't copy my pattern, you'll be fooled. என்னுடைய அமைப்பின்படி நான் எனக்கு ஏற்பட்ட அந்த அமைப்பை நான் சொல்லுகிறேன். எல்லாருக்குமாக அது நான் சொல்லவில்லை. Just for encouragement I'm saying, you know. நான் ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லுகிறேன். See, when we are passing through very difficult situations and stuff like that, நாம் கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது we will be focusing on what is there for that situation for me. அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். So we will be focusing ourselves for the answer that we want in that thing that we like, and we are like thinking for an answer in that situation, and our eyes is also like focused only on that one answer that we like. நமக்கு அந்த சூழ்நிலையில நமக்கு என்ன பதில் வேண்டுமோ அதுலயே நம்ம கவனம் வந்து முழுசாக அதுல இருக்கும். You know, at that time, you know, something like that comes, I just want to free myself and I'll say, Lord, you just speak to me. நான் அந்த மாதிரியா வரும்பொழுது நான் வந்து நான் அதுல இருந்து விடுதலை பெறுவதற்காக நான் தேவனே நீர் என்னிடத்தில் பேசும். And in my mind I'll be thinking, even I'm not asking Lord speak to me for this situation or speak to me exactly what it is that point. I'll ask Lord, you speak to me. I give him like complete access. Like I don't know, I'm not going to limit you. Lord, you speak to me, Lord. நான் அந்த நேரத்துல இந்த சூழ்நிலைக்காக என்னிடத்துல பேசுங்க தேவனே, இதுக்காக எனக்கு பதில் சொல்லுங்க தேவனே என்று கேட்கவில்லை. நான் முழுவதுமாக தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து தேவனே நீர் என்னிடத்துல பேசும் என்று சொன்னேன். And the Lord will reveal something of his ways which suddenly amazes me. It may not be anything useful for what I am just really passing through, but he really shows me something from the scripture that is his ways, and suddenly, Lord, you are great, you are working like this way, and suddenly like, Lord, that is great, you know, you are a mighty God, you know, suddenly they start appreciating that way, you know, even though it is not, might not be an answer for me, you know. அவர் உடனே தேவன் அவருடைய வழிகளை வேதத்திலிருந்து அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை அந்த வழி அவர் வெளிப்படுத்தின காரியங்கள் வந்து என்னுடைய சூழ்நிலைக்கு அது ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அந்த தேவன் வெளிப்படுத்தின அந்த வழிகளை பார்க்கும்போது நான் glorified the Lord, I have given him praises, I am like so much of awe of him, I am so appreciating him, you know, which I cannot appreciate in the middle of my situations, you know. நான் தேவனை மகிமைப்படுத்தினேன், அவ்வளவு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ தேவன் இவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று தேவனை துதித்தேன். I'm not trying to now put myself in and with all my trouble inside, but my lips alone saying, oh you are great, you are great, you are great, you are great, but mind full filled with problem. Not like that. I'm truly able to now see that way. Lord, you are such a great God. It at least made me forget whatever I'm passing through because something has been revealed from heaven. நான் வந்து அந்த நேரத்துல அந்த பிரச்சனையை மனசுல நினைச்சுக்கொண்டு ஓ தேவனே நீ பெரியவர் 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 என்று அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே சுதந்திரமாக நான் தேவனை துதித்தேன். அந்த நேரத்துல அந்த பிரச்சனையே எனக்கு மறந்து போயிருச்சு. You know, how many do you do like that, you know, all problem filled, you know what, you have to praise the Lord, but then you'll be praising like with the full problem and the weight of the problem. Praise the Lord, you are all the one who solves all the problem, you are one who all solve the problem. The problem is coming more and more in pressure, it is coming and pressurizing me more and more. The more and more will shout, you are the solvent for all the problem. Suddenly when the phone will buzz, we'll be saying, oh, is this the answer for the problem? Oh no, it is not. Oh, I need to now say another 5 more minutes, you know. Doing something like that, don't ever do like that, you know. நீங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்ல பாத்துக்கிறீங்களா? நீங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஓ தேவனே இந்த பிரச்சனையை தீர்வு காணும் என்று சொல்லி அப்ப இன்னும் மேல மேல அழுத்தமாக நமக்கு வரும். ஓ தேவனே இன்னும் தீர்வு காணும் போன் அடிக்கும்
படிக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு பதிலா இருக்குமோ அந்த இடத்துல, அது பதில் இல்லைன்னா இன்னும் அந்த 5 நிமிஷம் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணுமே என்று நாம் நினைப்போம். But when he reveals his ways, you are actually praising him and glorifying him as in freely without anything. You know what? Might be the answer for the problem. Might be something is released up in heaven. I don't know. But it is released me at least from the situation. And the Lord is faithful. He will clear it out. That's it, you know. ஆனால் தேவன் அவருடைய வழிகளை அந்த நேரத்துல அவர் வெளிப்படுத்தும் போது அது என்னுடைய பிரச்சனைக்கு நேர்ந்து உகந்ததாக இருக்கா இல்லையாங்கிறதே எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த நேரத்துல நான் தேவனை ஆராதித்து துதித்தேன். அந்த நேரத்துல எனக்கு சுதந்திரம், விடுதலை கிடைத்தது. Now when Jesus was tempted with the one very thing, if you are the Son of God, that was his temptation. If you are the Son of God, ask God to, now you pray to God and ask him to change the stones to bread and let your hunger go. இந்த இடத்துல இயேசுவை சோதனைக்காரன் அவன் கேட்கும்போது, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும். It is a very egoistic question. இது வந்து ரொம்ப ஒரு நம்ம மனசை அடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி. Our ego itself will be touched. நம்மளுடைய ஈகோவே அது தொடப்படும். I have heard how many of that, I know lots of people who praise and receive healing, but the person who prays itself will have lots of problems, diseases, yes. Like this thief, if you are a real healer, you first heal yourself and go and heal others. It's not going to happen. No, the Lord will use anyone with whoever situation to bring deliverance for his kingdom. இங்க யாராவது இப்ப நாம வந்து இந்த ஈகோவை தொடர காரியங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க ஜெபிச்சு மத்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த சுகம் இல்லாமல் இருக்கலாம். எப்படி அந்த திருடன் சொன்னான், நீ ஒரு ஹீலரா இருந்து நீ சுகமாக்குறவரா இருந்தா உன்னை முதல்ல சுகமாக்க, அதுக்கப்புறம் என்னை சுகமாக்கலாம். You save yourself and then you save others. The one thief told like that, and he didn't enter paradise also. ஒரு திருடன் சொன்னான், நீ முதல்ல உன்னையே ரட்சித்துக் கொள்ள, அதுக்கப்புறம் என்னையே ரட்சித்துக் கொள்ளலாம் என்று. Now here Jesus was touched in his ego. If you are the Son of God, you command the stone to become bread and show that you are the Son of God. இந்த இடத்துல இயேசுவுடைய ஈகோவை தொடர காரியமாக இது இருக்கிறது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும், அப்புறம் எனக்கு நிரூபித்து காமியும் நீர் தேவனுடைய குமாரன் என்று. So firstly doubt was brought in. If you are the Son of God, doubt came. முதலாவது சந்தேகம் கொண்டு வரப்பட்டது. So first, when doubt comes, you need to know that the next thing that is following is disbelief. ஒரு அந்த சந்தேகம் வரும் பொழுது அடுத்த காரியம் என்னன்னா அவிசுவாசம் வருகிறது. What is this technique called? This is Satan's very prominent technique. I'll give you a name, secret name, okay? இது சாத்தானுடைய மிகவும் ஒரு தந்திரம். அதுக்கு ஒரு நான் பேர் கொடுக்கிறேன். I don't want to be, it's called Adam Eve technique. இது வந்து ஆதாம் ஏவாள் தந்திரம். So if did God say like that to you, then தேவன் இந்த மாதிரியாக உன்னிடம் சொன்னாரா, that you should not eat of this tree and you will know, should not touch, you can eat everything but not touch of this. நீ எல்லாவற்றையும் சாப்பிடலாம், இதை மட்டும் தொடக்கூடாது என்று சொன்னாரா? Doubt came. சந்தேகம் வந்தது. But if you do this, you will be like God. Your eyes will be open. ஆனால் நீ இதை செய்தாய் என்றால் உன்னுடைய கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல. Now they didn't believe in God, disbelief came in, and now is trying to believe whatever the lies of Satan. இப்பொழுது அவர்களுக்கு வந்து தேவனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவிசுவாசம் வந்தது. சாத்தான் என்னவெல்லாம் பொய் சொன்னானோ அதை நம்ப ஆரம்பித்தார்கள். And then they disobeyed and sinned. அதற்கு பிறகு அவர் கீழ்ப்படியாமையில் போனார்கள், பாவம் செய்தார்கள். Same technique only here also. Same old Satan is only the same new Satan in new Satan also, அதே பழைய சாத்தான் தான் இந்த புதிய ஏற்பாட்டிலும் அதே சாத்தான் தான். So he is now coming and testing Jesus in the same way. Jesus is the Son of God. Jesus is the Word of God. Everything he knows, but still Satan knows that this technique can work in many people. சாத்தான் even Jesus. சாத்தானுக்கு அதே தந்திரத்தோட தான் இங்க இயேசுவிடமும் வருகிறான். சாத்தானுக்கு தெரியும் அவரே தேவனுடைய தேவ வார்த்தையாக இருக்கிறார் என்று, அவர் தேவனுடைய குமாரன் என்று அவருக்கு சாத்தானுக்கு தெரியும். இருந்தும் அதே தந்திரத்தை அவர் இயேசுவிடமே அவன் உபயோகப்படுத்துகிறான். What was Jesus' answer? இயேசுவினுடைய பதில் என்ன? Get behind me, Satan. Was it the answer? பின்னால அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னாரா? Or you know what? Are you trying to cheat me or something? Was that the answer? நீ என்னை வந்து ஏமாத்த பாக்குறியா, அப்படி அதுவா பதில்? Now in Matthew chapter 4 verse 4 the answer comes. மத்தேயு 4:4 பதில் வருகிறது. But he answered and said, அவர் பிரதியுத்தரமாக, it is written. It is written that man shall not live by bread alone.
எழுதியிருக்கிறதே மனுஷன் அப்பத்தினாலாய் மாத்திரம் பிழைப்பதல்ல என்று. Where is the authority? எங்கே அதிகாரம் வருகிறது? It is written. எழுதியிருக்கிறதே. Jesus need not say written and all. Jesus could have said a word from him and that is gone. Everything is done. He could have unleashed everything against Satan. But the authority is for man, it is written. இயேசு அந்த இடத்துல வந்து எழுதியிருக்கிறதே என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. அவருடைய வாயிலிருந்து அவருடைய அதிகாரத்திலிருந்து அவர் எல்லாவற்றையும் சொல்லலாம். ஆனால் அவர் அந்த எழுதியிருக்கிற அந்த அதிகாரத்தின்படி அவர் சொல்லுகிறார். After that, first thing over. அதுக்கப்புறம் முதல் not a single question from Satan. அதற்கு பிறகு ஒரு கேள்வி கூட சாத்தானிடமிருந்து வரவில்லை. Jesus is now without any doubt fixing his eyes on the authority of the scripture. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அந்த வார்த்தையில் உள்ள அதிகாரத்தில் அவருடைய கண்களை வைக்கிறார். Satan did not give anything answer for that based on the authority of the scripture. Satan knew that very well. சாத்தானுக்கு நன்றாக தெரியும் அந்த வார்த்தையில் உள்ள அதிகாரம். சாத்தானும் எந்த பதிலும் சொல்லவில்லை. There is no point in having authority in our hand or under the pillow or in the shelf and keeping I have authority in all different versions and keep it in front as a display. No use. நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம பில்லோவுக்கு கீழே வச்சுட்டு இல்ல நம்மளுடைய ஷெல்ஃப்ல எல்லாம் வரிசையா இந்த வெர்ஷன் அந்த வெர்ஷன் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்றதுல ஒரு பிரயோஜனம். Nowadays everyone walk with authority only. இன்றைக்கு எல்லாரும் அதிகாரத்தோடு தான் நடக்கிறார்கள். Because we all have mobile phones, no? இப்ப எல்லாருக்கும் வந்து மொபைல் போன். Mobile phone, we all have word of God, you know. We all have authority in pocket, that's all. There might be nothing else more than that sometimes. அதிகாரம் நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த மொபைல் போன் பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்ல. No, I'm just saying, you know, it's good. I also have a mobile phone, you know. I have everything in the mobile phone, you know. So it is good. But I'm saying like just keeping in the mobile phone and sitting is not authority. Authority in your pocket. I have authority in the pocket which will never come out at all. You know, it's no use of that. எனக்கு அதிகாரம் என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறது, அது வெளியே வராது. அதுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. But the authority is when you know this is the authority and now the Holy Spirit now uses the very authority that is in you to now take up and serve it right against the situation for your favor. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று தெரியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் இருக்கிற அந்த அதிகாரத்தை எடுத்து அந்த சூழ்நிலையில் அதை அவர் உபயோகப்படுத்துகிறார். You know, we always need to know one thing. நாம் எல்லோரும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We are not clever than Satan. நாம சாத்தானை காட்டிலும் நாம் புத்திசாலி இல்ல. Don't think ever that you are clever than Satan. சாத்தானை விட நான் புத்திசாலி என்று நீங்கள் நினைக்காதீர்கள். Satan has been doing many things, same things in different scenarios, seen every responses of people, every thoughts of people, even things, even a smile movement he knows. சாத்தானுக்கு ஒவ்வொரு அவன் பல காரியங்களில் பல வழிகளில் அவன் பல ஜனங்களில் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு அசைவு கூட அவனுக்கு தெரியும். But we have the wisdom of God at our disposal. ஆனால் நமக்கு தேவனுடைய ஞானம் நம்மளுடைய கையில இருக்கிறது. We have the very scripture which is the wisdom of God in written form, inspired by the Holy Spirit, the author, the Holy Spirit, to actually empower each one of us. நமக்கு தேவனுடைய ஞானமானது அந்த வார்த்தை வேத வாக்கியமானது எழுதப்பட்ட வேத வாக்கியமானது பரிசுத்த ஆவியானவரால சொல்லப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தையானது நம்மிடத்தில் இருக்கிறது. It is not only once, he told thrice here. It is written, it is written, it is written. ஒரு தடவை மட்டுமில்ல, 3 தடவை அவர் சொல்லுகிறார், எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே. You know, and Satan immediately changes the subject and goes to the next thing. சாத்தான் உடனே அவன் அந்த காரியத்தை மாற்றி அடுத்த காரியத்துக்கு போகிறான். And after all these temptations, you can see that Satan now left Jesus looking for another opportune time. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாத்தான் வந்து இயேசுவை விட்டுவிட்டு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். We might be thinking that we'll hear all the word of God in the church here or read 5 chapters one day, empower myself, and next minute Satan is going to do something. Now he is going to look into an opportune time after 2 days where you are.
That is where it will come. நாம நினைப்போம் இங்க சபையில வந்து நம்ம வேத வாக்கியங்களை நல்லா அந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு வீட்டுல போய் நம்ம 5 அதிகாரத்தை படிச்சு நம்ம நல்லா அப்படியே நிரப்பப்பட்டு நம்ம இருக்கும் பொழுது சாத்தான் வந்து நம்ம தேடுவான். ஆனா அவன் 2 நாள் கழிச்சு அவனுக்கு அந்த வாய்ப்பை அவன் தேடிக்கொண்டிருப்பான். See, Satan tries to question us in the scripture. வேத வாக்கியத்திலிருந்து சாத்தான் கேள்வி கேட்க முயற்சி செய்கிறான். He questions each one of us. ஒவ்வொருவரையும் அவன் கேள்வி கேட்கிறான். I think it is very easy for Satan to question us from the scripture. Now you need to ask this question personally to you. Can Satan easily question you from the scripture? சாத்தானுக்கு வந்து மிகவும் சுலபமாக வேத வாக்கியத்திலிருந்து கேள்வி கேட்கறதுக்கு முடியும். நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள், சாத்தானால மிகவும் சுலபமாக வேத வாக்கியத்திலிருந்து கேள்வி கேட்க முடியுமா? Because Satan also might know that everyone very common answer is I don't want to hear whatever you say. Jesus is Lord. You don't need to read scripture at all. Just to keep one thing. No, whatever you come, Jesus is Lord. Without scripture, you don't need scripture for anything. You don't need to know the Lord, His kingdom, His ways, anything. Just one word is enough. Jesus is enough for me. Jesus is enough for me. When the next problem comes, you won't be able to stand. சாத்தானுக்குமே நம்ம என்ன நினைக்க போறோம், என்ன சொல்ல போறோம்னு தெரிஞ்சதா இருக்கலாம். நமக்கு வந்து வேத வாக்கியத்தை பத்தியோ தேவனுடைய வழிகளை பத்தியோ தெரியறதுக்கு நமக்கு வேண்டாம். நான் இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், இயேசு எனக்கு போதும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். Jesus could have told that. He could have told, get behind me, Satan. I know you are Satan. It doesn't mean whether you know Satan or don't know Satan. It is written needs to come out. Then only he will go. இயேசு வந்து மிகவும் சுலபமாக சொல்லி இருக்கலாம், அப்பாலே போ சாத்தானே என்று. இயேசுக்கு நன்றாக தெரியுமா அது சாத்தானே என்று. ஆனால் அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை, அங்க எழுதி இருக்கிறது வெளியே வர வேண்டும். எழுதி இருக்கிறதே அவர் சொல்லுகிறார். That is why the scripture is very important. It is like a armor for us. It is the sword of the spirit. It says the word of God is the sword of the spirit. அதனால் தான் நமக்கு வேத வாக்கியங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அது நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதுதான் சொல்லுவது ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. Because you have the sword of the spirit, which is the word of God. ஏனெனில் உங்களுடைய கையில் ஆவியின் பட்டயம் இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. Spirit is not word of God. No, in that meaning I am saying spirit is there, Holy Spirit is there, Spirit of God is in you. Yes, உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவ ஆவியானவர் இருக்கிறார். But does he have a sharp sword? ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு கருக்குள்ள பட்டயம் இருக்கிறதா? That is your responsibility. அது உங்களுடைய பொறுப்பு. So that the Spirit can now take the sword, His Spirit, because it's His word, He can take it and he can just slash through the things. அப்பொழுது ஆவியானவர் அந்த பட்டயத்தை எடுத்து அதை வெட்ட முடியும். Always they say, what is a very attacking thing in the armor of God is the sword. Sword is the one that attacks. எது தாக்குகிற ஆயுதமாக இருக்கிறது? அந்த தேவாயுத சர்வாயுத might be one thing you can try and see. You and me can not read the scripture at all. An example I'm saying, don't read the scripture at all. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் வந்து நம்ம வேதத்தை படிக்கவே இல்லை. And you just ask the Holy Spirit to now equip himself with the full word of God and fight for us the battle. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் என்னை முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையால நிரப்புங்க. நிரப்பல, அவங்க ஆவியானவர் கத்துக்கிட்டு அவர் சண்டை போடட்டும், நான் தூங்குறேன் ஸ்கிரிப்சர் வாசிக்காம. Okay. I don't read the word of God. The Holy Spirit, let him read the word of God and let him fight for me. How can we ever say the Lord will fight the battle for me when you and me are not even giving sometimes importance to the authority of the scripture and not actually meditating on the scripture and say the Lord will fight the battle for me? எப்படி நாம் வேத வாக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்காமல் எப்படி நாம் சொல்லுவோம் தேவனே எனக்காக யுத்தம் செய்வார் என்று? How can we say that? எப்படி நாம் சொல்லுவோம்? A person who says the Lord will fight the battle for me according to the grace that is given for you, you need to be a person who meditates on the law of the Lord day and night. நீங்கள் தேவனே அந்த யுத்தத்தை எனக்காக செய்வார் என்று சொல்கிறவர்களாக இருந்தால், தேவனுடைய அந்த கிருபையின்படி அவர் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். But I am not saying that everyone who knows the word of God are perfect people. I am not saying that. தேவனுடைய வார்த்தையை தெரிந்தவர்கள் எல்லோரும் நல்ல பரிபூரணமானவர்கள். Because there will be lots of people who will read the word of God, will actually hear the word of God, but love is the main. The love of Christ compels me.
But when the love of Christ compels me, and when you are actually meditating the scripture, just like how Jesus loved the word of God, then you will use the scripture in God's love. ம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் அன்பானது மிகவும் முக்கியமானது. தேவனுடைய அன்பானது உங்களை உந்தப்படுகிறது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது. You know, so love is above everything. அன்புதான் The எல்லாவற்றுக்கும் love of Christ that he touched you with beginning and day to day in your life, that is your salvation, that is the beginning. But the love of God will make you meditate on his very word. தேவனுடைய அன்பானது உங்களை தொடும் பொழுது அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு, அதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு, ஆனால் தேவனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையை தியானிக்க உங்களுக்கு உதவி. I'll say this and finish, for an example. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். If someone who you love so much, நீங்கள் மிகவும் நேசிக்கிற ஒரு நபர் sends you a letter written with something, ஒரு கடிதம் உங்களுக்கு அனுப்புகிறார், எழுதி ஒரு கடிதம் அனுப்புறாங்க, what will you do? நீங்க என்ன பண்ணுவீங்க? Read it once, read it again, read it again, think he will not send the second letter, will he not, what is the words, take and sit and see, cry when problem, laugh when happy, sit like this and word. So if you love someone, you do it. நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவர் உங்களுக்கு அந்த கடிதம் எழுதும் பொழுது அதை படிப்பீர்கள், மீண்டுமாக படிப்பீர்கள். Do you love your Lord? Do you love your Lord? நீங்க உங்களுடைய தேவனை நேசிக்கிறீர்களா? That you judge. நீங்களே அதை சொல்லுங்க. You and me can judge, according to whether I love the Lord. நீங்களும் நானும் அதை யோசித்து பார்க்கலாம். நீங்களும் No one can love someone without loving their words, their ways, and you want to know more about them. யாரு ஒருவருமே அவர்களுடைய வழிகளையோ அவர்களுடைய வார்த்தைகளையோ நீங்கள் அதை தெரிந்து கொள்ளாமல் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது. And you will not, I'm saying more that the more your love will increase when you know them. நீங்கள் அவர்களை அறிந்து கொண்டால் உங்களுடைய அன்பு இன்னும் அதிகரிக்கும். And more you want to know their ways and know who they are, what they have spoken, so that you will, that's a love, that's the progression of love. அப்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமாக அவர்களுடைய வழிகளை பற்றியும் அவர்கள் என்ன பேசினார்கள் என்றும் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். That is what is a connection between the love of God and his scripture. அதுதான் தேவனுடைய அன்புக்கும் அவருடைய வார்த்தைக்கும் உள்ள தொடர்பு. It is connected. அது தொடர்பு இணைக்கப்பட்டிருக்கிறது. It is not very difficult to find if someone loves the Lord. கஷ்டம் இல்ல ஒருத்தங்க தேவனை நேசிக்கிறார்களா இல்லையா. You think that everyone will find that you love the Lord by you saying something outside or you coming and saying in the mic or something? When you see what the word of God, your love for his word and the word that is acting through his life is the clear proof of the love of God. நீங்கள் இங்க ஒரு மைக் எடுத்து எதையோ ஒன்று சொல்லும் பொழுதோ, நீங்கள் இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை பேசும் பொழுதோ அல்ல, நீங்கள் தேவனை நேசிக்கும் பொழுது உங்களுடைய செயலிலிருந்து அதிலிருந்து வெளிப்படுகிற காரியங்களிலிருந்து தான் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா என்று தெரிய முடியும். Now when you are hearers and when you are readers of God's word, then you have another responsibility that is added, that you now need to be compelled and you are now constrained, you are now guided to be doers of the word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாகவும் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்களாகவும் இருந்தீர்கள் என்றால், இனி அடுத்த ஒரு படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை செய்கிறவர்களாக நீங்கள் that is the next thing that will come upon us, that will next burden that will come upon us. அது அடுத்த காரியம், அடுத்த பாரம் நம்ம மேல் அது வரும். That is how we progress in our Christian life. அப்படிதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல முடியும். That is one of the most important key. You can open key upon key upon key in the kingdom of heaven. அது மிகவும் ஒரு முக்கியமான திறவுகோலாக இருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் பல திறவுகோல்களை திறக்க முடியும். Let's all close our eyes today. நாம் கண்களை மூடுவோம். From today onwards, இன்றிலிருந்து there is going to be complete authority and importance given to the very word of God, the scripture. இந்த வேத வாக்கியத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் அதிகாரமும் கொடுக்கப்பட வேண்டும். Holy Spirit, we need you today so that we can now, Lord, understand. We can want to know Jesus. We want to know the Father. We want to know what you want to do in our life. We want to know how we can walk as kingdom people in this earth today. So guide each one of us, Lord, through your scriptures. Lord, empower each one of us, Lord, through your very scriptures. Thank you, Lord, that these words are not just words, Lord, that are printed, but they are the living word of God. Lord, we thank you, Lord, that we are made alive through your word. Thank you, Lord, that we are made alive
alive, oh Father, through what you reveal to each one of us. So speak to each one of us, Lord. The Spirit of the living God, Lord, make us all alive, Lord, through the very scriptures today. And Lord, we just submit to you. Let everyone who wants to surrender your life to the very scripture and want to take a decision, just at this time, lift up your hands and says, Lord, I just submit to you. I give complete authority to the scripture. Lord, Lord, just say, Lord, Lord, I give complete authority I give complete authority to the very scripture. to the very scripture. I will meditate on it day and night, I will meditate on it day and night, and I will see life in me. and I will see light in it. In the name of Jesus. In the name of Jesus. Amen. Amen. Praise the Lord. దేవునికి Praise the Lord.